பாண்டிய ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம தங்கமயில் இருந்துட்டு சுடருக்கு வந்து தோசை சுட போட்டுட்ருக்காங்க. அக்கா எனக்கு போதுங்க்கா, பரவாயில்ல, நீ இன்னொன்று சாப்பிடு, முறுமுறுன்னு ஊற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடருக்கு எப்படியெல்லாம் சுட்டா பிடிக்குமோ அப்படி எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க தங்கமயில் வந்து. அதுக்கு அடுத்ததா அக்கா நான் உன்னை கேட்கட்டுமா, கேளு சுடரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயில் வந்து சொன்ன உடனே நைட்டு என்னோட ஃபோனில் இருந்து மாமாவுக்கு அது ஃபோன் பண்ணியா அப்படியே சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக தங்கமயில் இருந்துட்டு திடீர்னு அந்நேரத்துக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க யாராச்சும் குரலை கேட்கணும்னு தோணுச்சு. அதனால தான் அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஆனால் என்னோட பேரை சொன்ன உடனே அவர் கட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நான் எதுவும் பேசலை சுடரு அப்படின்ற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் சுடர்கிட்ட சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்ருக்காங்க. பேசாமல் நான் வேணா போய் மாமாவை பார்த்து நம்ம வீட்டோட சூழ்நிலை எல்லாத்தையும் எடுத்து சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நானே நிறைய தடவை முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் எதுவுமே நடக்கலை சுடரு. என்ன நடக்குமோ அது நடந்துட்டு போட்டோம். இப்போதைக்கு எனக்கு துணையாக இருக்கிறது என்னுடைய வேலை மட்டும்தான். இந்த வேலையை நான் காப்பாற்றிக்கிட்டேனாவே அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிற போது கரெக்டாக நம்ம பாக்கியம் வந்து தோசை மாவை பார்க்குறாங்க. நானும் உங்கள் அப்பாவும் இன்னும் சாப்பிடலை, இருக்கிறத எல்லாத்தையும் வேலைக்கு போகிறன்ற பேரில் சுட்டு சாப்பிட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லைம்மா பரவாயில்ல இருக்கட்டும், இந்தாங்க நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் இருந்துட்டு சாப்பிடாமலேயே கிளம்புறாங்க. சுடர் இருந்துட்டு அக்கா ஒன்றாவது சாப்பிட்டுட்டு போக்கா, பரவாயில்ல சுடரு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, ஏம்மா அக்காவும் நீ பெத்த பொண்ணு தானே, ஏம்மா அக்கா கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க, அக்கா ரொம்ப பாவமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பாக்கியம் வந்து சொல்லிடுறாங்க. இந்த தோசையும் நீயே சாப்பிடு, எனக்கு வேண்டாம் நீயே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுடர் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு நம்ம கோமதி இருந்துட்டு மீனாவுக்கு முறுமுறுன்னு தோசை சுட்டு இருக்காங்க. இந்த உலகத்திலே நீங்கள் மட்டும்தான் இப்படி பேப்பரை மாதிரி தோசை சுட முடியும், நீங்களும் சுட்டு சுட்டு போட போட நானும் சாப்பிட்டுட்டே இருக்க போகிறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு தோசை சாப்பிடு. ஐயோ அத்தை எனக்கு போதும் வேண்டாம், வீட்டிலேருந்து வரும்போதே நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன், இந்த சாம்பாருக்காக தான் நான் இந்த தோசையே சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம மீனை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக உங்கள் மாமா ரொம்ப பாவண்டி, அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காரு. நான் பேசலைன்னா கூட அவருக்கு எல்லாத்துக்குமே கரெக்டான டைமுக்கு நான் கொடுத்துருவேன். ஆனால் இப்போ போடாதோ அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காரு. உன்னோட அருமை அவங்களுக்கு தெரியணும் அத்தை. இங்கே பாருங்கள், இத்தனை வருஷம் அவர் கூட வாழ்ந்திருக்கீங்களே, அவங்கள உங்கள் கைக்குள்ளே வச்சுக்க தெரிஞ்சுதா உனக்கு? ஆனால் இல்லை நான் சொன்ன ஐடியா கூடிய சீக்கிரத்துலேயே ஒர்க் அவுட் ஆக போகுது பாருங்கள் வேணா அப்படின்ற மாதிரி நம்ம மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்ன மாதிரியெல்லாம் என்னால் கிரிமினலாக யோசிக்க முடியாதுமா, போகிற போக்கில் என்னை கிரிமினல்னு சொல்லிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லவும், நான் சும்மா தாண்டி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜியும் கதிரும் வந்து நிற்கிறாங்க. இன்றைக்கி இப்படி தான் வந்து நிற்கிறியா, இதுவும் நல்லா தானே இருக்குது, ப்ளீஸ்மா விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்கிற போதாவது தலைக்கு கிளிப்பு போட வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மீனாக இருந்துட்டு பொண்டாட்டி இப்படிலாம் இருக்குன்னு புருஷங்கரை ஆசைப்படுறாங்க, புருஷங்கரை ஆசைப்படுறதுனால பொண்டாட்டியும் அப்படி நடந்துக்கிறாங்க. ஐயோ அத்தை, இதில் நடுவில் நம்ம யார் அத்தை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு உங்கள் மாமா என்கிட்ட பேசாமலே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்பட்டுட்ருக்காங்க. விடுங்க அத்தை, போக போக எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கோமதிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெளியில் வந்து பார்த்தா நம்ம குமர்வேல் வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்போ நம்ம கதிரராஜையும் வராங்க. என்ன இன்னைக்கு உங்கள் அண்ணன் வெளியவே நின்றுட்டுருக்கான், ஓங்கி போய் ஒரு நாள் சப்பு சப்புன்னு விட்டுட்டு வந்துட்டுமா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பொழைச்சி போட்டும் பையன் அப்படின்ற மாதிரி ராஜி வந்து சொல்லிடுறாங்க. நீ ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே நான் லவ் பண்ணிக்கிட்டே இருக்க போறியா, எப்படி இவ்வளோ ரொமான்டிக்காக உன்னால் பேச முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதை விட பெட்டராகவே இன்னும் நடந்துக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கதிரராஜ்யம் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நம்ம குமர்வேலும் நம்ம அம்மாச்சியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததான் என்ன பார்த்தா எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமர்வேல் வந்து கேட்கும். கோயில் வரைக்கும் தான், கோயிலுக்கு நானும் கொண்டு வந்து விடட்டுமா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்,
பக்கத்தில் தானே, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியில் வரும்போது பொண்ணு வீட்டுக்காரங்க 2 பேர் வந்து நிற்கிறாங்க. "என்னாத்தா, வீட்டில் நிச்சயதார்த்த ஏற்பாடெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? அதெல்லாம் ரொம்ப நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. ஆமா, என்ன விஷயமா எங்களை பேசணுன்னு கூப்பிட்டீங்க? நீங்கள் பொண்ணுக்கு பெரிய வசதியான வீட்டில் பொண்ணு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்க. உங்கள் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி எடுத்த பார்த்தீங்க. எல்லாமே கரெக்டாக வந்ததுனால நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்திருக்கீங்க. ஆனால் மாப்பிள்ளையை பற்றி நீங்கள் விசாரிச்சிங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்காம இருக்க முடியுமா? எல்லா இடத்துலையும் விசாரிச்சாச்சு" அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்ன விசாரிச்சிங்க? எல்லாத்தையும் அவர் தான் பார்த்துக்கிறாருன்னு தோணுச்சு. ஒரே வாரிசு அவர் தானே" அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா, சரி, அவன் அரசின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவளுக்கு வீட்டில் விஷயம் தெரிஞ்ச உடனே அவளுக்கு அவசர அவசரமாக கல்யாணம் ஏற்பாடு பண்ணது. அதுக்கு அடுத்ததா அந்த கல்யாணத்திலேருந்து அவளை எப்படியாச்சும் கூட்டிகிட்டு போயிடணுன்னு சொல்லிட்டு அவன் கையாலே தாலி கட்டினது. அதுக்கு அடுத்ததா 2 வீட்டுக்கும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு மனஸ்தாபத்தால் 2 குடும்பமும் பிரிஞ்சுது. இது எல்லா விஷயமும் நீங்கள் விசாரிச்சிங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே பொண்ணு வீட்டாருங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இன்னும் குமாரோட மனசில் அரசி தான்ப்பா இருக்கா. சூழ்நிலையை புரிஞ்சுக்காம 2 குடும்பமும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவசர அவசரமாக குமர்வேலுக்கும் இப்போ கல்யாண ஏற்பாடு வேற பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எதுவுமே சரியாக வராது. நீங்கள் தான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடு தங்கமயில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வீட்டோட ஓனர் வந்துடுறாங்க. "என்னக்கா இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க? என்ன பண்ணுறது, வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. சமைக்கிறதுக்காக ஒரு லேடி வந்துட்டு இருந்தாங்களே, அவங்களுக்கு சம்பளம் பத்தலையாம். கேட்டிருந்தா கூட கொடுத்துருக்கலாம். இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு வாயை திறந்து கேட்டிருக்கணும். சொல்லாமல் கொள்ளாமல் இனிமேல் உங்கள் வீட்டுக்கு வேலை செய்ய வரமாட்டேன்னு சொல்லி வேலையை விட்டு நின்றுட்டாங்க." தங்கமயில், "கோச்சிக்காம இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் சமையல் வேலையை பார்த்துக்கிறேன். நீ யாராவது ஆள் கிடைச்சா வர சொல்கிறியா?" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "அக்கா, நானே நல்லா சமைப்பேன். அம்மாவை பார்த்துக்கிற நேரம் சும்மா தான் இருக்கேன். அந்த சும்மா இருக்கிற டைமில் நான் சமையல் வேலையை பார்த்துக்கிறேனே, என்னென்ன சமைக்கணும்னு மட்டும் சொல்லுங்கள், நான் சமைச்சு கொடுக்குறேன்." அப்படின்ற மாதிரி மயில் வந்து சொல்லிடுறாங்க. "லஞ்சு சமைக்கணும், நைட்டு டின்னரு, காலையில் டிஃபனு" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "அவ்வளோதானே, நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு அவங்களுக்கு 6,000 கொடுத்தேன். "உனக்கு 1,000 எக்ஸ்ட்ரா 7,000 கொடுக்குறேன்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "ரொம்ப சந்தோஷங்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ஃபோன் பண்ணி, "நான் 17,000 சம்பாதிக்க போகிறேன்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.